இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டூரிசம் ரிலேட்டட் என்எஃப்ஓ வந்து பார்க்க போறோம். நியூ ஃபண்ட் ஆஃபரிங். இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, நௌடேஸ் வந்து டூரிசம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதேமாரி வெளிநாட்ல இருக்கிறவங்களெல்லாம் இந்தியாவுக்கு வாங்க, வாங்க, வாங்கன்னு அப்படி கூப்பிடுறாங்க. அதுவும் இல்லாம இப்போ முகேஷ் அம்பானியோட அவங்க பையன் மேரேஜுக்கு வந்து அவங்க ஃபேமிலி மேரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட விலையில வந்து ரேட் வந்து புக் ஆகிருக்கு. அவங்களே எப்படி ஷாக்கிங்கில இருக்காங்க ஹோட்டல் மெம்பர்ஸ்லாம். இவ்வளோ வந்து புக் ஆனதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ லாபம் வந்து கிடைக்கிது இந்த டூரிசம் பார்ட்ல. இந்தியா அப்படி வளர்ந்துட்டு வருது. ஸோ இப்போ என்னன்னா நம்ம டாடா ஃபண்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாடா நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து என்எஃப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 19ஆம் தேதியோட முடியுது. எக்ஸிட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா 0.25%. அதாவது நீங்க வந்து 15 டேல அலாட்மெண்ட் ஆனதுக்குள்ளார வந்து ரீடீம் பண்ணீங்கன்னா, அந்த அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுப்பாங்க. ஸோ முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து டூரிசம் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இருக்கும், ஹோட்டல் ஸ்டாக் இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட்டு இது ரிலேட்டடா வந்து தான் ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இந்த இந்த போர்ட்ஃபோலியோவுல அவங்க அலோகேஷன் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி 500க்குள்ளார இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு, அதில வந்து ஹோட்டல், ரெசார்ட், டூர், ட்ராவல் ரிலேட்டட் சர்வீசஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஏர்லைன், ஏர்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் இதில வந்து சூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 30 தான் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்தியா அ டூரிசம் இண்டெக்ஸ்ல வந்து 17 ஸ்டாக் ஆல்ரெடி இருக்கு. பட் மேக்ஸிமம் வந்து 30 தான் வந்து பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த இண்டெக்ஸ் ரிவ்யூ வந்து ஆஸ் யூசுவல் வந்து செமி ஆனுவலி வந்து நடக்கும். மார்ச் அண்ட் செப்டம்பர் ரீபேலன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன வச்சுட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அந்த நியூ ஃபண்ட் ஆஃபரிங் வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஆனது அப்படின்னு ஆனது. இது வந்து யாரெல்லாம் நீங்க வந்து இன்வெஸ்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, லாங் டெர்ம் வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகணும். ரொம்ப லாங் டெர்ம்க்கு ஒரு லைக் 5 இயர்ஸ், 4 இயர்ஸ் அப்படி இருக்கிற லாங் டெர்ம் அது வந்து லாங் டெர்ம் வராது மிட் டெர்ம் தான். பட் மோஸ்ட்லி வந்து லாங் டெர்ம் 5 வருஷம், 10 வருஷம் மேல வந்து பண்ணிட்டு, இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஓகே எனக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறவங்க பண்ணலாம். ஸோ அந்த இண்டெக்ஸில இருக்கிற இப்போ வந்து கரண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 17 ஸ்டாக் இருக்கு. இப்போ 17யும் எல்லாமே சூப்பரான ஸ்டாக். பிஎல்எஸ் இன்டர்நேஷனலா அந்த ஏர்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் குடுக்குறாங்க. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் இன்ஃப்ரா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏர்போர்ட் அதிகமா இவங்க மெயின்டெயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் தேவயானி இன்டர்நேஷனல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல் ரிலேட்டட் ஸ்டாக்கு, ஈஸ்ட் பிளானர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் வந்து லெமன் ட்ரீ ஹோட்டல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி வந்து இதில இன்வால்வ் ஆயிருக்கு. கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி. ஸோ அவங்க ஃபுட்டு, அப்புறம் ட்ராவல் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்களா, ஸோ அது. ஸோ அது மாரி 17 ஸ்டாக் கிட்ட வந்து இதில வந்து ஆல்ரெடி லிஸ்ட்டா இருக்கு. இந்த 17மே எல்லாமே ஓரளவு நல்லா நல்லா இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட்டு, போனஸு, டிவிடெண்ட் எல்லாமே குடுக்குற ஸ்டாக்காவும் இருக்கு. நீங்க செக் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.